காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் நான் இதைத்தான் சொல்ல முடியும். நான் நேற்றுக்கு கலந்து கொண்ட கூட்டத்தில், அரசியல் விவகார குழு கூட்டத்தில் இது சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த முடிவுகளை பற்றிய அறிவிப்பை கிரீஷ் ஓடங்கர் அவர்கள் தான் அறிவிக்க முடியும். பல ஆண்டுகள் கழிச்சு திராவிட கட்சிகளை தமிழக மண்ணில இருந்து அகற்றிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கழிச்சு அதுக்கடுத்து திராவிட கட்சிகள் அதிமுக திமுக தான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. இப்ப அது தமிழகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு புது கட்சி வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, நம்ம பொறுத்த மட்டும் நீங்கள் திராவிட கட்சிகள்னு நீங்கள் சொல்கிற ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸை என்னை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழகத்திலும் அதே ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் தான் அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற ஐடியாலஜிங்கிறது என்னன்னா, தாவேகா பேசுகின்ற கொள்கைகளும் ஏறக்குறைய திமுக அதிமுக ஒரு எம்ஜிஆர் கலைஞர் போன்ற பேசிய அதே அரசியலை தான் அவரும் பேசிக்கிட்டு இருக்கார். எங்களை பொறுத்த மட்டும் இந்த மண் என்பது பாஜகவிற்கு எதிரான மண், இந்த மண் RSSக்கு எதிரான மண், இந்த மண் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரியும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் தலைவர் இருக்காரு. அதனால நீங்க அதை பத்தி பேசுறீங்களா? இது முக்கியமான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க டைவர்ட் பண்ணி விட்டுறாரு. சரியா? சரிப்பா. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்தான முடிவை இன்னும் சற்று நேரத்தில் கிரீஷ் சோடங்கர் அறிவிப்பார் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டதுதான் எனவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார்.